இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா நெத்திலி மீன் கருவாடு வறுவல் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நெத்திலி மீன் எடுத்து தலையும் வாழையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெயை ஊற்றி சோம்பு ரெண்டு தட்டி போட்டுக்கணும். அப்புறம் ஒரு ஒருத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். அது அரைஞ்சதுக்கப்புறம் அரிஞ்ச வெங்காயத்தை போட்டுக்கணும். அதையும் வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சு போட்டு அது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெத்திலி மீன் கருவாடையும் அது கூடயே போட்டு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கணும்னா சுவையான நெத்திலி மீன் கருவாடு ரெடி. இதை நம்ம வெஜ் ரைஸ், ரசம் சாதம், தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களே செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.